2024 கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸை 3 பேத்துக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அதில் ஒருத்தர் மட்டும்தான் பயோகெமிஸ்ட்ரி ஃபீல்டை சேர்ந்தவர், மற்ற 2 பேரும் ஏஐ ஃபீல்டை சேர்ந்தவங்க. எதுக்காக அந்த நோபல் பரிசு அப்படின்னு பார்த்தோம்னா, 60 வருஷத்துக்கும் மேலே மேக்ஸாலையும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாலையும் சால்வ் பண்ண முடியாத புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை வந்து ஏஐயை வச்சு சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு ஏஐயை இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காகவும் இமேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் இன்னும் பல விதமான விஷயங்களுக்காகவும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த ஏஐ நிஜமாவே மனித குலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா அது இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வந்து ஐடென்டிஃபை பண்ணதை சொல்லலாம். இது எப்படி சாத்தியமாச்சு? கணிதத்தாலையும் அறிவியலாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி ஏஐ கண்டுபிடிச்சது அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மனிதனோட உடல் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான லிவிங் ஆர்கனிசம். இந்த ஆர்கனிசம்குள்ளே பலவிதமான ஆர்கன் சேர்ந்து இல்லை ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்து வேலை செய்யுது. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே தன்னிச்சையாக செயல்படும். அதோட வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்கன்ஸோ டிஷ்யூஸோ இதெல்லாம் உருவாகிருக்கிறது எதை வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செல்ஸ். நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், பிளட் செல்ஸு, மசில் செல்ஸு, நர்வ் செல்ஸு, இந்த மாதிரி செல்ஸ் தான் வந்து அந்த ஆர்கன்ஸை உருவாகுது. ஒரு செல் அப்படின்றது தான் மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான பயாலாஜிக்கல் லைஃப் ஃபார்ம். ஸோ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அதையும் ஒரு உயிரினமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த செல்லுக்குள்ளே தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ்னு மட்டும் கிடையாது, லிப்பிட்ஸு, ஆசிட்ஸு, மினரல்ஸு, அயான்ஸு, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் சேர்ந்துருக்கும். இந்த ப்ரோட்டீனை ஃபங்க்ஷனல் பயோமாலிக்யூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடியது அமினோ ஆசிட்ஸ். பல்வேறு விதமான அமினோ ஆசிட்ஸ் ஒன்னோட இன்னொன்று ஜாயின் ஆகி ஒரு செயின் ஃபார்மேட்டில் இருக்கும். மாலிகுலர் குரூப்பால் உருவானது தான் அமினோ ஆசிட் அப்படின்றது. இதுக்குள்ளே கார்பாக்சில் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும், ஏமீன் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும், ஹைட்ரஜனும் வந்து ஜாயின் ஆகிருக்கும், அண்ட் சைடில் ஒரு ஆர் குரூப் அப்படின்ற ஒன்று இருக்கும். சரி, இந்த மாலிக்யூல்ஸை உருவாக்கக்கூடியது என்னது? ஆட்டம்ஸ். நம்ம கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த மாலிக்யூலை உருவாக்குது. ஸோ அணு அப்படின்றது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ ஒரு அணுவிலேருந்து ஒரு மனிதன் வரைக்கும் அதுக்குள்ளே என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ரோட்டீன் எந்த இடத்துல அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லிவிங் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ப்ரோட்டீன் அப்படின்றது. உதாரணமாக பிளட் செல்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஹீமோக்ளோபின் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன், நம்மளோட ரத்தத்தில் ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகக்கூடியது. அதே மாதிரி ஆன்டிபாடிஸும் ஒரு ப்ரோட்டீன் தான். கொலாஜன், கெரட்டின், இந்த மாதிரி பல்வேறு விதமான ப்ரோட்டீன்ஸு பல்வேறு விதமான வேலைகளுக்காக நம்மளோட உடம்புல பல இடங்களில் பரவி கிடக்குது. இந்த ப்ரோட்டீன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான வேலையை செய்யக்கூடியது. உடம்புல ஆக்சிஜனை கேரி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா அது ஆக்சிஜனை மட்டும்தான் கேரி பண்ணும். அதோட ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸோட பாண்டிங் எல்லாமே அதுக்காக உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஸோ அப்போ அதோட வேலை ஆக்சிஜனை கேரி பண்ணுறது மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி அதோட வேலைகள் மாறுபடும் போது அந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சரு, அதோட பாண்டிங்கு, இது எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே முக்கியமான பிரச்சனையே வந்து இதுதான். ஒவ்வொரு ப்ரோட்டீனும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றப்போ அந்த ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இந்த மாதிரி ப்ரெடிக்டே பண்ண முடியாத ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ண முடிஞ்ச ஏஐயால் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியாதா என்ன? இப்போ பாருங்கள், அவுட்புட் ராங்லி கம், நீடட் 1 day எக்ஸ்ட்ரா டு கரெக்ட் தட் ப்ராப்ளம். நீங்க சொன்ன சென்டென்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை இப்படி கரெக்டா சொல்லுங்க. The output came out wrong. I need 1 extra day to correct the program. வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பாத்தீங்களா, புரோக்கன் இங்கிலீஷ்ல நான் பேசியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தமிழ் வழியிலேயே நமக்கு கரெக்ட் பண்ணி சொல்லிருச்சு. இது கூடவே அன்லிமிட்டட் இன்ட்ராக்டிவ் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்வியூ, டெய்லி ஆஃபீஸ் கான்வர்சேஷன் மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷனை வச்சு நம்ம இந்த இங்கிலீஷை பேசி நம்ம கற்றுக்கும் போது இன்னுமே எஃபெக்டிவாக கற்றுக்க முடியும்.